கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் உங்கள் அனைவரோடு கூட இந்த இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய பேரன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுமே நம்ம உணர வேண்டும். அதுக்காக நமக்கு வருகிற வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். குமாரனின் மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. குமாரனின் மரணத்தினால என்ன செய்யறோம்? நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு பத்திரிகையில ஒரு தலைப்பு செய்தி வருது. என்ன அப்படின்னு சொன்னா, மாஸ் குடும்பம் ஒரு சோக நிகழ்வினால் மீண்டும் இணைந்தது அப்படின்னு சொல்லி. என்ன அது மாஸ் குடும்பம் அப்படின்னா, அங்கே ஒரு பெண்மணி, ஒரு தம்பதியை குறித்து ஒரு கதை. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தம்பதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக வாழுகிற தம்பதிகள் தான். ஆனால் ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ரொம்ப கோபம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் மனைவிக்கு ரொம்ப கோபம், எப்படியாச்சும் அவர் என்ன செஞ்சிடணும், கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரேக்ஃபாஸ்ட்டில் விஷம் வச்சு கொல்றதுக்காக முயற்சிக்கிறாங்க. அதில் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டுறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. அப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பின்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கணவர் எப்படி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வார், அவருக்கு அதெல்லாம் தெரியாது, இல்லை இவ்வளோனா நம்ம பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மகள் என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன விபத்துனால என்ன செய்கிறா, அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறா. அப்படி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், சொல்லுவாங்கள்ல, சிகிச்சை பலனின்றி என்ன செய்யுதுன்னா அந்த குழந்தை மரித்து போகுது. இந்த செய்தியை கேட்ட சிறைச்சாலையில் இருக்கிற பெண்மணியும் சரி, மாஸ் அவ பேர், அவருடைய கணவர் பேர் ஆண்டனி, அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டோனியும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அப்புறம் இவரும் வருத்தத்தோடு இருந்தபோது அவருக்கு நாட்கள் சென்று அவர் சிறைச்சாலேருந்து வந்து பார்த்த பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்களாம். ஏன்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு சில காரியத்தை நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு, அவங்க யாரையும் இலக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு, தன்னுடைய சொந்த குமாரத்தையே அவங்க இலக்கு கொடுத்தாங்க. அது நிமித்தம் அவங்க 2 பேரும் ஒப்புரவானாங்க. அதே போல தான் பாவத்து நிமித்தம் நமக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு என்ன செஞ்சப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குமாரனின் மரணத்தினால நம்ம என்ன செய்யும், ஒப்புரவாக்கப்பட்டோம். அது நிமித்தம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ரட்சிப்பு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக, அப்படி அன்பு எப்படி, பேரன்பு. ஒரு பெரிய ஒரு ஒரு பேராசிரியர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், என் ஜீவனை நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பேன், ஆனால் என் குமாரனின் ஜீவனை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தேவன் என்ன செய்கிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அப்படின்னு செய்கிறார், உங்களுக்காக எனக்காகவும் மரிக்கும்படி கொடுத்தாரு. ஏன்னு சொன்னால், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படைய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாராம், அவர் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக அவர் கொடுத்துருக்கார். இப்பேற்பட்ட அந்த பேரன்பு, இப்பேற்பட்ட அந்த பேரன்பை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இத்தனை நாட்கள் இந்த மாதத்தில், இப்போ 5 மாதங்களை நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம்ல, இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா நம்ம இந்த மாதத்தையும் முடிச்சிருவோம். 5 மாதம் எப்படி தான் போச்சுன்னே தெரியல. அதில் அநேக வேலைகளை என்ன செஞ்சுருக்கிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், நம்ம கேட்ட நேரத்துக்கு அதை செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய அன்பு எப்பேற்பட்ட ஒரு அன்பு. எப்படி இந்த கணவன் மனைவியை இணைத்தது, ஒரு மரணம் இணைத்தது போல உங்களை என்னையும் தேவனோடு இணைத்தது. யாருடைய மரணம்? இயேசு கிறிஸ்துடைய மரணம் நம்மளை இணைத்திருக்கு. அதை நம்ம மறக்கவே முடியாது. பாவமற்றவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக இருக்கிறாங்க. பாவிகளாகிய உங்களுடைய இடத்துலையும் பாவியாகிய என்னுடைய இடத்துலையும் அவர் நின்று என்ன செஞ்சிருக்காரு, பலியாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பேரன்பை நினைத்து நன்றி சொல்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் நீர் பாடுபட்டு மரித்தீரே கர்த்தாவே, இந்த நாங்கள் அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்திற்கு பதிலாக நீர் ஏற்றுக்கொண்டு சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து, எங்களை ரட்சிப்பதற்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்திருக்கிறேன், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பாவிகளாகி எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருங்க. எப்படி அந்த கல்வாரி சிலுவையில் அந்த கல்லன் கேட்டுக்கொண்டானோ அதே போல் ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக உடைய பாதத்தில் ஆண்டவரே கேட்கணும்.
நீர் வரும்போது உடைய பரதீசில் எங்களை நினைத்தல் வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. உடைய மரணத்தை நிமித்தம் நாங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகுவதற்காகவும் நாங்கள் ரட்சிப்படையத்தக்கதோ நீர் செய்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட வாரம் ராஜா. இந்த நாளுடைய எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்தல்லுங்க. உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிற இடத்தை குறையில்லாமல் தந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த 3 காரியங்களும் கிடைக்காமல் வருத்தத்தோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கும் அன்றென்றுள்ள ஆகாரத்தின் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நீக்கி போட நீர் வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்படியே வியாதி இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமா அப்படியே பாத்தில் கெஞ்சி மண்டாடி நிற்கிறோம் சாமி. மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காக தேடிக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல இடங்களில் அவர்களுக்கு வேலை கிடைக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நல்ல படிப்பை படிக்க வேண்டும் சொல்லி கல்லூரிகளுக்காக தேடிக்கொண்டு அல்லது விண்ணப்பித்து கொண்டிருக்க மாணவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களே நீங்கள் தேற்றுங்க, ஆற்றுங்க, அவங்களுக்கு தேவைகளை சந்தித்தள்ளுங்க. நல்ல ஞானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. நல்ல சரியான பாடங்களை தேர்வெடுத்து அவர்கள் படிக்க நீ ஞானத்தை தருணமாக கெஞ்சி கொண்டாடுங்க. இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இடைபடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.